ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது அந்த மாநிலத்தில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். முன்னதாக ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் சட்டப்பிரிவு 370 கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியன்று பாஜக தலைமையிலான மத்திய அரசு திடீரென நீக்கியது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களிலும் எதிர்ப்பையும் தொடர்ந்து பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில்தான் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நிலையில் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை 90 சட்டசபை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் மொத்தம் 87.09 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை செப்டம்பர் 18ஆம் தேதி முதலாவதாகவும், செப்டம்பர் 25ஆம் தேதி 2வதாகவும், அக்டோபர் 1ஆம் தேதி 3வதாகவும் என 3 கட்டங்களாக தற்போது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தடவை நடைபெறும் போது, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி 24 தொகுதிகளிலும், 2ஆம் கட்டத்தின் போது, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி 26 தொகுதிகளிலும், அக்டோபர் 1ஆம் தேதி 3வது கட்டத்தின் போது 40 தொகுதிகளிலும் வாக்குகள் செலுத்தப்பட இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை என்பது அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஹரியானாவை பொறுத்தவரை ஹரியானாவில் தற்போது பாஜக அரசின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. மகாராஷ்டிராவிலும் பாஜக ஆட்சி வரும் அக்டோபர் மாதத்துடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் ஹரியானா மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், அக்டோபர் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.